குயிக் யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் ஜில்ஜாங் ஜக் ஷோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சிருக்கிறதால நம்ம டிராவிட் நேசன் சஞ்சய் கூட இணைஞ்சு இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ குயிக்கா போயிடலாம். சிஎஸ்கேக்கு ஒரு எதிர்பாராத ஒரு தோல்வி, தொடர்ந்து 3 தோல்வி ஆயிருச்சு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த மேட்ச் ஃபுல்லா பேச போறோம். அண்ட் ஜில்ஜாங் ஜக் யாரு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் சஞ்சய்கிட்ட கேட்டுடலாம். சஞ்சய், உங்களுடைய ஜில் பிளேயர் யாரு, ஜங் பிளேயர் யாரு, அண்ட் ஜக் பிளேயர் யாரு, அண்ட் அவங்கள பத்தி ஒரு குயிக் நோட். வணக்கம் ப்ரோ. என்னோட ஜில் பிளேயர் வந்து டிசில இருந்து விப்ராஜ் நிகம்னு ஒருத்தர். ஏன்னா இது தூபே வந்து ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ற அந்த இது சிஎஸ்கேல வந்து ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ற ஒரே பிளேயர்ஸ் வந்து தூபே தான். அந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் வந்து அந்த விப்ராஜ் நிகத்தை கொடுத்தாலும் ஒரு 6 கொடுத்தாலும் அவரு திருப்பி அந்த அவரோட விக்கெட் எடுத்தாரு. செம்மையா இன்னைக்கு பவுலிங் போட்டாரு. அப்புறம் இன்னொரு பிளேயர் வந்து கேஎல் ராகுல் செம்மையாவே அட்டாக்கிங் ஆடினாரு. அப்புறம் வந்து ஜங் பிளேயர் வந்து நான் வந்து சிஎஸ்கேல இருந்து விவரம் சொல்லுவேன், அது ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லுவேன். ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பொறுமையா ஆடலாமோ. அவருக்கு அந்த இது ஷார்ட் பால் வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஆர்சிபி மேட்ச்லயுமே அவர் ஷார்ட் பாலுக்கு தான் விக்கெட் கரெக்டா அதே பொசிஷன்ல தான் விக்கெட் கொடுத்தாரு. அப்புறம் ஜக்குன்றது வந்து என்ன சொல்றது, சிஎஸ்கேவோட எல்லா பேட்ஸ்மேனுமே ஜக்ல தான் வருவாங்க. அவங்கள்ட்ட ஒரு இன்டென்ட்டே இல்லை. அவர் ஒரு 180 தான் சேஸ் பண்றது. 180ன்றது அங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அவங்க கான்பிடென்டா விட்டுறாங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் கிட்ட வந்து அவங்க 180+ சேஸ் பண்ணது இல்ல. அந்த 180 தாண்டிட்டாலே அவங்களுக்கு வந்து கான்பிடன்ஸே இல்லாத மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு இன்டென்ட்டே இல்ல அவங்கள்ட்ட வந்து ஃபயர் பவர்ன்றதே இல்ல. ஏதாவது இது விஜய் சங்கர் வந்து தட்டி தட்டி ஆடினாலும் அங்க நம்ம விஜய் சங்கர் மேல இவ்வளவுதான் இது ஒன்னால அங்க நம்ம வந்து தோனியே 12th ஓவர்கிட்ட வந்துட்டாரு. அவங்களுக்கு வந்து 6 10th ஓவர்ல அந்த சிவம் துபை அடிச்ச 6 ஒரு 6 தான். ஏன்னா நீங்க 180 சேஸ் பண்ணும்போது ஒரு 6 2 6 அடிக்கும் போது அந்த மேட்ச் சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 7-6 8-6 ஆவது வந்தாகணும் அந்த இன்னிங்ஸ்ல. டிராவிட் ப்ரோ, உங்களுடைய ஜில் ஜங் ஜக் யாரு? என்னோட ஜில் பிளேயர் வந்து கேஎல் ராகுலும் நான் அக்ஷர் பட்டேல் சொல்லுவேன். அவர் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுந்துருச்சு, வந்து நான் அடிக்க தான் போறேன்னு ஃபர்ஸ்ட் பாலே ஜடேஜாவை டேக் ஆன் பண்ணாரு. ரெண்டாவது விஷயம் பவுலிங் ரொட்டேஷன் காட்டி தான் நான் அவருக்கு ஜில்லே கொடுக்குறேன். அவருக்கு ஓவர் இருக்கு, அவர் நினைச்சா ஓவர் போடலாம். எல்லாரும் நல்லா பண்றாங்க, அவங்க கரெக்டாக ஃபார்வர்ட் அவங்களை என்ன யூஸ் பண்ணணுமோ கரெக்டாக யூஸ் பண்ணி பவுலிங் ரொட்டேட் பண்ணி சூப்பராக பண்ணார். அதனாலேயே நான் அவருக்கு ஜில். கேஎல் ராகுலும் ஜில் தான். அவர் வந்து ஒரு பக்கம் ஃபால் ஆனாலும் ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக ஆனாப்புல. ஸோ ஜில் ஜங்கு வந்து சிஎஸ்கேல தான் ஜங் சொல்லணும்னு இருக்கேன். இவரு யாரு, நூர் அகமது. ஏன்னா பர்ஃபார்ம் பண்றாரு, பட் ஆனால் அவர் இந்த மேட்ச் டேக் ஆன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, விக்கெட் எடுத்தார். அவர் பெட்டரா பண்ணியிருந்தா மேபி இன்னும் ஒரு 160லேயே சுருண்டு இருக்கலாம். ஸோ ஓகே, எல்லாருக்கும் எல்லா மேட்சும் ஒழுங்காக இருந்துடாது. ஸோ அவர் வந்து ஜில் ஜக்கு வந்து நான் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் எல்லாத்தையும் தான் வைக்கிறேன். பட் ஆனால் முக்கியமாக நான் சொல்ல போகிறது ருத்ராஜ் கெய்க்வாட். அவர் வந்து ஆர்சிபி மேட்ச்லும் அதே பால் அதே ஃபீல்ட் செட்டப்ல எடுத்தாங்க. ஆர்ஆர் மேட்ச்லேயும் அதே பால் அதே ஷார்ட் பால் அதே ஃபீல்ட் செட்டப். இப்போ இந்த மேட்ச்லேயும் அதே பால் அதே ஃபீல்ட் செட்டப்னும் போது உங்கள் மிஸ்டேக்கை நீங்கள் ரெக்டிஃபையே பண்ண மாட்டீங்க. ஓகேவா? நான் அவரை பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அவருக்கு ஜில்லுக்கு 2வது காரணம் அவருடைய கேப்டன்சி ரொம்ப புவராக இருக்குது. அதை நான் அப்புறம் பேசுகிறேன். கீகா, நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி தான், எனக்கு ஜில்லும் ஜக்கும் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான். போயிட்டேன், சாரி. ஜக்கு வந்து ஜில் ஜங் ஜக்கு வந்து என்டையர் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஜில்லு வந்து சொன்ன மாதிரி கேஎல் ராகுல் தான் ஜில். அவருடைய இன்னிங்ஸ் அந்த 77/55 இந்த கண்டிஷன்ஸ்ல அந்த மாதிரியான ஒரு நாக் தான் தேவை. சென்னை கண்டிஷன்ஸ்ல ஆல்ரெடி நம்ம 2023 வேர்ல்ட் கப்ல ஒரு நிதானமா அந்த டாப் 3 காலி ஆன உடனே மிடில் ஆர்டர்ல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி இந்த சென்னை கண்டிஷன்ஸ்ல அந்த ஒரு ஆப்டர்நூன் கண்டிஷன்ஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த 77 இல்ல அப்படின்னா டெல்லி அந்த ஸ்கோருக்கு போயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, மேட்சே வந்து இருக்காது, ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து ஜில். என்னுடைய ஜங் வந்து நானும் சிஎஸ்கேல தான் சொல்றேன். பட் நீங்க 2 பேரும் பாயிண்ட் அவுட் பண்ணாத சில பாயிண்ட்ஸ் அண்ட் பாயிண்ட் அவுட் பண்ணாத ஒரு பிளேயரை சொல்ல போறேன். யாருன்னா மதிஷா பத்திரனா. ஸோ 2 பேருமே நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணலன்னா எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல ஆக்சுவலா நம்ம போற போக்க பார்த்தா 200 அப்படிங்கிற ஒரு டார்கெட் செட் பண்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு 13-14 ஓவருக்கு அப்புறம். பட் டெத் ஓவர்ல பழைய மதிஷா பத்திரனாவை நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு. நிறைய ஸ்லோவர் ஒன்ஸ் யாக்கர்ஸ் மிக்ஸ் பண்ணி நிறைய பால்ஸ் போட்டிருந்தாரு.
ரன்ஸும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துச்சு. ஆக்சுவலா போறது பார்த்தா 200 ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு ஸ்டேஜ்ல அங்க அசுதோஷ் சர்மா இருந்தாரு, விப்ராஜ் நிகம் அவரு கூட சூப்பரா பேட்டிங் பண்ணுவாரு, ஸ்டப்ஸ் இருந்தாரு. ஸோ இந்த ஒரு லைனப்ப வச்சுட்டு அந்த ஒரு டீம் வந்து ஒரு 180 அந்த ஒரு டார்கெட்ல வந்து அவங்க முடிச்சாங்க அப்படின்னா அது காரணம் வந்து மதீஷா பத்தினா. பட் இன்னும் விக்கெட்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல எடுத்திருந்தாரு அப்படின்னா நான் ஜில்லே கொடுத்திருப்பேன். பட் சிஎஸ்கேக்கு ஓரளவுக்கு இம்பாக்ட் கொடுத்தாரு. பட் சிஎஸ்கே லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கனால நான் அவரை வந்து ஜங்க் கேட்டகரியில வைக்கிறேன். ஸோ மற்றபடி நீங்க சொன்னதுதான் ஜங்க், ஜில் அண்ட் ஜக். நான் வந்து அதிகம் பாயிண்ட் பேச விரும்பல, ஏன்னா ரெண்டு பேரும் பேசிட்டீங்க. ஸோ நம்ம அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு அடுத்த செஷனுக்கு போயிருவோம். ஆக்சுவலா ஒரு சிஎஸ்கே பேக் நிமிஷம் டு பேக். ஒரு நிமிஷம் நான் இங்க வந்து ஒரு அதுக்கு தான் வந்தேன். லைனா ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் அதெல்லாம் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல பேசியிருப்போம், ரொம்ப கேவலமா தோத்தப்ப உங்ககிட்ட கேம் பிளான் இல்லை, இன்டென்ட் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் அது எதுவுமே இல்லை. ரெண்டாவது விஷயம், கெய்க்வாட், நீங்க ஏன் உங்க பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க செகண்ட் டவுன் 1 டவுன் இறங்கணும்? அதனால என்ன யூஸ்? டீம் பிளே தானே பண்ணணும் நீங்க. கரண் சொன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோல சொல்லியிருந்தப்ப, இந்த மாதிரி நீங்க 1 டவுன் ஆறீங்கன்னா என்ன இந்தியன் டீம்ல பிளேஸ் ஆக பாக்குறீங்களான்னா, அப்போ நீங்க டீமுக்கு விளாட்ல, உங்க பர்சனலுக்கு விளாட்றன்ற மாதிரி இருக்கு. மூணாவது விஷயம், நீங்க நீங்க ட்ரஸ்ட் பண்றது தப்பு இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன்ல 3 ஸ்பின்னர்ஸ், ஒரு தரமான ஸ்பின்னர்ஸ் எடுக்கும்போது ஸ்பின் ட்ரியோ, ஸ்பின் வெப்லாம் சொன்னாங்க. அந்த ஸ்பின் ட்ரியோ 3 பேரும் யூஸ் ஃபுல் ஸ்பெல் போட மாட்டாங்களே, என்ன யூஸ்? அவங்க அப்புறம் 2 பேர் 3 ஓவரில் நிறுத்தினதுக்கு என்ன பண்ணணும்ன்ற. ஓகே, பேசர்ஸ் அங்கே நல்லா பண்ணாலுமே ரன்ஸ் லீக் ஆகுதுல, அதை நீங்கள் ஸ்டாப் பண்ண தானே பார்க்கணும். சேப்பாக் பிச்சில் 180ன்றது எவ்வளோ கஷ்டமான, சேஸ் பண்ணக்கூடிய டார்கெட்டே கிடையாது. 180ன்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி போகிறப்ப உங்களுக்கு அந்த ஸ்பின் ஆப்ஷன் இருக்கப்ப, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு ரச்சின் ரவீந்திரா, அப்படி 4 பேர் இருக்கப்ப நீங்கள் மெயின் ஸ்பின்னர்ஸ்க்கே ஸ்பெல்லு முடியல. ருத்ராஜ் மேல எனக்கு பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதுல முதல் கம்ப்ளைண்ட்ஸ் இது. என்ன நடந்தாலும் இப்போ முகேஷ் சௌத்ரி ரன்ஸ் நிறைய லீக் பண்ணிட்டேன், அவருக்கு எதுக்கு 19வது ஓவர் ஃபர்ஸ்ட் அடி அடிச்சாங்க போட்டு அங்கேயும் அவரை. ஸோ அங்க அங்க வந்து அங்க அங்க நீங்க ஸ்பின்னர் குத்துந்தா கூட எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ரன் போயிருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, வேற யாருன்னா ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்ல. அப்ப அது ரெண்டாவது, ஷார்ட் பால் வீக்னஸ். உங்க பொசிஷனை விடக்கூடாது, ஓப்பனிங் தான் ஆடணும். உங்களுடைய ஒரு ஒரு ஓப்பனிங் பேர் காண்டு வந்துட்டார், அவர் வச்சு ஒரு தடவை கப்பே அடிச்சிங்க 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணி. அப்படி இருக்கும்போது அந்த பேர் கூட வேற ஒருத்தரை விட்டுட்டு நீங்க எப்படி 1 டவுன் ஆகலாம்? அங்க மிஸ்ரபிளா, அங்க ஒரு ஃபெயில். நீங்க ஆடி எதனா அடிச்சா பரவாயில்ல, கம்மிட்டு அங்க ஒரு மிஸ்ரபிளான ஃபெயில். ஓப்பனிங்கும் ஃபெயிலு, மிடில் அங்க ஃபர்ஸ்ட் 1 டவுனும் ஃபெயிலு. மூணாவது, இந்த டீம் ஃபர்ஸ்ட் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்குன்னே எனக்கு புரியல. அவங்களுக்கு அவங்க அவங்க எதை நோக்கி விளையாடுறாங்க, மனசை விட்டுறாங்க. ஒரு 180 180 போயிடுச்சு, அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிச்சு, வந்து விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போங்க எல்லாம். எதுக்கு? ஏன் நீங்க என்ன இன்டென்ட்ல விளாடுறீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும்னு விளாடுறீங்களா, இல்ல சும்மா விளாட்றோம்ப்பா ஜாலியா விளாட்றோம், தோனிக்கிறாரு, சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, தோனியை காமிச்சா அவங்க கம்முனு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தோனி வந்து 2 6 அடிச்சா போதுன்றானுங்களா? அவனுங்களை அடிச்சா சரியா போயிடும். பிளைண்டா விட்டு கொடுக்க கூடாது என்னைக்குமே. அவங்க இப்ப இந்த மேட்ச் தோத்தது இவ்வளவு ஏன் பேசுறேன்னா, அவங்க ஒரு இன்டென்ட் காமிச்சு ஆடி கிட்ட போய் தோத்துருந்தா யாருமே பெருசா எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, ட்ரை பண்ணாங்க, டெல்லி நல்லா விளையாடினாங்க, அதனால இவங்க ட்ரை பண்ணாங்க, ஹார்ட் லக்குன்ட்டு போயிடலாம். நீங்க ட்ரையே பண்ணலையே. பண்ணாதானே. பண்ணாம நீங்க என்ன பண்றது? அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டென்ட் வேணும். உங்களுக்கு மிடில் ஆர்டர் சுத்தமா விளையாட வரல, அதுக்கு இதை நீங்க ஷஃபிள் பண்ணி தான் ஆகணும். ரச்சின் ரவீந்திராவும் 1 டவுன், ருத்ராஜ் கெய்க்வாட் கான்வே ஓப்பனிங் இறங்க. இங்க ஏதோ ஃபேன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க, என்ன பிரயோஜனம் சேஞ்சஸ் பண்ணி? அதே மாதிரி தான் விளையாடி இருக்கிறாங்க. இப்போ அவுட் அண்ட் அவுட் டிசப்பாயின்மெண்ட் தான். நான் ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு, சரி இவங்க எப்பவுமே அப்படிதான் திடீர்னு கம்பேக் கொடுப்பாங்க பார்ப்போம் அப்படின்னா, இந்த இன்டென்ட்லயோ இதே மாதிரி விளையாடினா கண்டிப்பா கிடையாது. சீசன் இல்ல, எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எதுவுமே வராது. அப்புறம் எனக்கு ஸ்பின்னர்ஸை ஒழுங்கா யூஸ் பண்ணாதது ஒரு பெரிய கோவம். சேப்பாக்னாலே ஸ்பின்னர்ஸ் தான். இந்த தம்பி விப்ராஜ் சூப்பரா போட்டாப்ல, யாரை விக்கெட் கரெக்டா டார்கெட் பண்ணுமோ அவர் டார்கெட் பண்ணி எடுத்தாரு. அக்ஷருக்கு ஓவர் இருந்துமே அக்ஷர் அவர் யூஸ் பண்றாருன்னா அவர் எவ்வளவு ட்ரஸ்ட் வச்சு அவர் யூஸ் பண்றாரு. இப்பெல்லாம் இருக்கும்போது இது ரொம்ப லெத்தாஜிக்கான கேப்டன்சின்னு எனக்கு தோணுது. முகேஷ் சௌத்ரி செகண்ட் ஓவருக்கு 19 ரன்னுக்கு பேஷ் பண்றாரு. அப்படி அடிக்கும்போது மறுபடியும் நீங்க 4வது ஓவர் அவர் கொடுக்கறதுக்கு கூட பிரச்சனை இல்லை, கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம். ஓகே, இவர் இப்பதான் அடிச்சிட்டாங்க, ஒரு ஓவர் நம்ம ஸ்லோ பண்ணுவோம், அப்ப ஜடேஜாவோ அஸ்வினோ நூர் அகமது யூஸ் பண்ணலாமே பவர் பிளேல, ஏன் பண்ண மாட்டீங்க?
பண்ணலாம், ஒரு ட்ரை கொடுக்கலாம். அவங்க நீங்க அஸ்வின் ஜடேஜா கொடுக்கறது 100 அகமத்துக்கு ஒரு ட்ரை கொடுக்கலாம். அவர் நல்லா தானே போடுறாரு. அவர் ஸ்பெல்லையும் முடிக்க மாட்டீங்க, நல்லா போடுறதுக்கும் போலிங் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன ஐடியாவில் இருக்காங்க எனக்கு சத்தியமா புரியல. அவுட் அண்ட் அவுட் செம்ம டிசப்பாயின்மெண்ட். இவன் எனக்கு கோவம் வருது, பயங்கர கோவத்துல இருக்கேன். சரி இதுல ஏதோ பேசிடக்கூடாது, வார்த்தை விட்டுறக்கூடாது, சைலண்டா இருக்கேன் நான். இப்படியே விளையாடினா தலையில துண்டு போட்டு தான் உட்காரணும் மேனேஜ்மெண்ட்டோ சரி. எப்படி சொல்றது, ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காங்க. எனக்கு மனசே விட்டு போச்சு இன்னைக்கு. அவங்க தோத்ததுனால கூட இல்லை, அவங்க இப்படி விளையாடி தோக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. ஒரு ட்ரை அப் பண்ணி, ஐயோ கடுப்புங்க. அதை ஏன் சொல்றது, நான் வந்து ஊரில் சென்னையில் மேட்ச் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தேன் இன்னைக்கு. நான் அவ்வளோ கடுப்புல வந்தேன், சூடா இருந்தேன். சரி சரி ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போதான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். வாயில அசிங்கமா வருது, பேச முடியல, என்ன பண்றது. ஸோ அவள்தான் இது. அதே நிலைமை தான் இங்கேயும். ஏயா நீங்களாச்சும் ட்ரை பண்றீங்கயா, ஸ்கை அடிக்கிறாருயா உங்க டீம்ல. ஓகேவா, பாண்டியா வர்றாரு, லாஸ்ட்ல ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்றாரு. மேபி நேத்து ஒரு மிசரபிளான மேட்சா இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் யூ ட்ரைங். இங்க எதுவுமே நடக்கலையே, அதான பிரச்சனையே. இன்னைக்கு ஆடினாரு இந்த விஜய் பாயிண்ட் அதாவது சிஎஸ்கே வந்து எங்கன்னா பவுலிங்கா இருந்தாலும் சரி, பேட்டிங்கா இருந்தாலும் சரி, பவர் பிளேலயே அவங்க மேட்சை விட்டுற மாதிரி எனக்கு தோணுது. அதே ஏன்னா தான். பவுலிங்ல பவர் பிளேல ரன்னை கொடுத்துட்றாங்க, பேட்டிங் வந்துச்சுன்னா 2-3 விக்கெட் பவர் பிளேலே விட்டுறாங்க. அப்புறம் எப்படி அந்த இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி கொண்டு போறது, அட்டாக் பண்றது? ஏன்னா இந்த மேட்ச்லயுமே நீங்க எடுத்து பாருங்க, அவங்களுமே பவர் பிளேல அவ்வளவு ஒரு ரன் அடிக்கல, 51 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஆனா ஆமா ஒரு விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 46 ரன்னுக்கே 3 விக்கெட் போயிருச்சு. அப்புறம் எப்படி 180+ ஸ்கோரை சேஸ் பண்றது? அதே மாதிரி ருத்ராஜ், அதான் ஸ்பின்னர்ஸ், அவர் லாஸ்ட் சீசனுமே அதான் பண்ணாரு, ஸ்பின்னர்ஸ் ஒழுங்காவே யூஸ் பண்றது இல்ல. 3 ஸ்பின்னர்ஸ் எடுத்தீங்க, ஆக்ஷன்ல இன்டர்வியூல நல்லா கொடுத்தீங்க, எங்கிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்குது, வாங்க சேப்பாக்கு வாங்கன்னு கொடுத்தாங்க. ஆனா சேப்பாக்ல ஸ்பின்னர்ஸ் வச்சுதான் எடுக்கிறீங்க. 3 ஸ்பின்னர்ஸ் உங்கள்ட்ட தரமான ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஃபுல் கோட்டா கொடுக்கறதே இல்லையே. ஜடேஜா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 ஓவர் தான் போட்டாரு. அவர் 100 3 ஓவர், அஸ்வின் 3 ஓவர். நீங்க அஸ்வினுக்கு அந்த பவர் பிளேல கொடுத்து, அவர் அஸ்வின் மேலுமே எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அவர் வந்து டிபிக்கல் ஆஃப் ஸ்பின்னரு. அவர் ஏதோ புதுசா ட்ரை பண்றன்ற பேர்ல கேரம்பலா போட்டுட்டு இருக்காரு, ஷார்ட்டா போட்டு எஸ் பவர் பிளேல அடி வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவுட் சைட் பவர் பிளேல அவர் நல்லா தான் போடுறாரு. ஆனா அவர் எதுக்கு பவர் பிளேல கொடுக்கணும்? உங்களுக்கு 100 ஆகும்போது மாதிரி ஒரு பவுலர் பவர் பிளேல போடுறதுக்கு இருக்கும்போது அஸ்வினை கொடுத்து அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி ஸ்பின்னர்ஸ் அடி வாங்குறான்னு சொல்லிட்டு பேசர்ஸ்க்கு போயிடுறாருன்னு எனக்கு தோணுது. அவர் கேப்டன்சில இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. எனக்கும் அதுதான் நான் சொல்றேனே. 4-4-4 12 ஓவர் 100 அகமத்துக்கு பவர் பிளேல கொடுக்கலாம். எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க, எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றாரு. யூஸே பண்ண மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. எஃபெக்டிவாவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. தெரியல. நான் சொல்லுங்க கேக்கா, சொல்லுங்க. ஆக்சுவலா சிஎஸ்கேக்கு இருக்க மாதிரி அந்த ஸ்பின் கம்ஃபர்ட் வேற எந்த டீமுக்குமே இல்லை ஐபிஎல்ல. நீங்க 9 டீம் எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ் டியோ. இந்தியா டீமுக்கு ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸா ஒரு பில்லரா இருந்த 2 பேர் ஒரே டீம்ல, அஸ்வின் அண்ட் ஜடேஜா. கூட 100 அகமது இப்போ ஒரு யங் டேலண்ட். ஸோ இப்படி அதுவும் சேப்பா கண்டிஷன்ஸ் அப்படிங்கும்போது ருத்ராஜ் கேக்வாட் ஏன் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா லாஸ்ட் சீசன் நம்ம ஆல்ரெடி இந்த சிஎஸ்கே உடைய அந்த டவுன்ஃபால் வீடியோலயும் நம்ம பேசியிருந்தோம். 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, சேப்பா கண்டிஷன்ஸ் இருக்கு, ருத்ராஜ் ஏன் இன்னும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த 12 ஓவர்ஸ் 4-4-4 அப்படிங்கிற 12 ஓவர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல டோனி எவ்வளவு அழகா யூஸ் பண்ணுவார் பாத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா டோனியோட கேப்டன்ஷிப்ல ஸ்பின்னர்ஸ் அந்த 12 ஓவர்ஸ் போட்டாங்கனாலே அந்த அந்த இடத்துல ஒன்னு விக்கெட் விழுகும், டீம் திணறுவாங்க, ரன்ஸ் வராது, அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னா அவர் கொஞ்சம் பிரில்லியண்டா யூஸ் பண்ணுவாரு லாங்கர் பவுண்டரிஸ். இப்போ ஆஃப் ஸ்பின்னா லாங்கர் பவுண்டரிஸ், இப்போ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் ஸ்பின் போடுறாரு அப்படின்னா அவருடைய அந்த லெக் சைடு லாங்கர் பவுண்டரிஸ் இருக்க மாதிரி பாத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கேச்சிங் பொசிஷன், அங்க ஃபீல்டிங் வைக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நுணுக்கமா பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர்ஸே ட்ரை பண்றது இல்ல, ட்ரஸ்ட் பண்றது இல்ல ருத்ராஜ். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டாக்டிக்ஸ் எல்லாம் யோசிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு டீமுக்கும் இல்லாத ஒரு கம்ஃபர்ட் வந்து சிஎஸ்கேக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அண்ட் விளையாண்ட 4 மேட்சுமே ஸ்பின்னுக்கு ஃபேவரான கண்டிஷன்ஸ் தான். 3 மேட்ச் சேப்பாக்ல, ஒன்னு கவாத்தியில விளையாண்டாங்க, கவாத்தியும் ஸ்பின்னுக்கு நல்ல சூட்டபிளான கண்டிஷன்ஸ் தான். ஸோ சிஎஸ்கே இந்த 4 மேட்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் டாப் ஆஃப் த டேபிள் இருந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்க வேண்டியது. பட் அப்படியே டிராபேக் ஆகி அப்படியே போயிருச்சு. ஸோ அன்லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, பேட்டிங்ல இருந்து பவுலிங்ல இருந்து.
எல்லா 3 டிபார்ட்மெண்ட்டுமே இன்க்ளூடிங் ஃபீல்டிங் நம்ம இன்னொன்னு என்னன்னா, மூணே மூணு பேர் தான் டீம்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. யாருன்னா பதிரானா, நூர் அகமத், கலீல் அகமத். 3 போலர்ஸை வச்சுன்னு மேட்ச் எல்லாம் ஜெயிக்க முடியாது. அவங்க என்ன சொல்றதே தெரியல. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான விஷயத்தெல்லாம் பண்றாங்க. ருத்ராஜ் ஒன்று ஆடுறது, ஸ்பின்னர்ஸை எஃபெக்டிவா யூஸ் பண்ணாதது, அவங்களுக்கு 4 கோட்டா முடிக்காம சரி ரன் கொடுக்கட்டுமே, ஏன் இதுக்கு முன்னாடி ஸ்பின்னர்ஸ் ரன் குத்ததே இல்லையா? கொடுத்துருந்தாலும் நிறுத்துறாங்கல்ல. மேட்ச் கண்டிஷனை ரீட் பண்ணவே மாட்றாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு ஏதோ ஒரு ஓவர்ல ஏதோ ஒரு போலர், சரி ஜடேஜா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஜடேஜா ஓவர்ல கொஞ்சம் ராகுல் ஸ்ட்ரகிள் ஆகுறாருன்னா, ஜடேஜாவை தான் நீங்க அடுத்த அட்டாக் இன்னொரு ஓவர் கொடுத்துட்டு ஏன்னா விக்கெட் ப்ரெஷர் போடணும். நீங்க ஒரு மேல ப்ரெஷர் போட்டால் தான் விக்கெட் விழுவும். அதே பண்ண மாட்டாங்க. அப்படியே லெத்தாஜிக்கா அபிஷேக் பொருள் பொழந்தாரு முகேஷ் சௌத்ரி, மறுபடியும் 4வது ஓவர் அவருக்கே தான் போகுது. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவ்வளோதான். அவங்க அவங்க அவங்களா திருந்தணும். ஒன்றும் இல்லைன்னா டென்னை க்ளோஸ் பண்ணிட்டு எங்கன்னா கிளம்ப சொல்லுங்க. அவ்வளோதான். சரி, ஓகே. நடந்தது நடந்துருச்சு. இனி வர மேட்ச் தான். ஏன்னா பிளே ஆஃபுக்கு நம்ம 3 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார் கம்பேக்ஸ். 2010 எல்லாம் இதை விட மோசமான ஸ்டேஜ்ல இருந்து போயிருக்காங்க. ஸோ அப்படி போகணும் அப்படின்னா ஓகே, ஒரு ஹோப் இருக்கு அப்படின்னு சொல்ல. வாட் எவர் ஹேப்பன்ஸ், கிரிக்கெட் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அடுத்த ஒரு கேம், சில வர கேம்ஸுக்கு எந்த மாதிரியான பிளேயிங் 11 ஆர்டர் வைஸ் சொல்லிருங்க. யாரு ஓபன் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு பிளேயிங் 11 உங்களுடைய வியூல, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பிளேயிங் 11 எப்படி செட் பண்ணா சூப்பர்வா இருக்கும்? நான் ஓப்பனிங் சொல்றேன். எனக்கு ருத்ராஜ் கான்வே டாப் ஆர்டர் சொல்றேன். ருத்ராஜ் கான்வே கண்டிப்பா அவங்க ஓப்பன் பண்ணணும். அவங்க குட் பேர், தே நோன் ஃபார் ஹவு தே டூயிங் வெல் முன்னாடி சீசன்லாம். ஸோ அவங்க 2 பேர் கண்டிப்பா ஓப்பன் பண்ணணும். 1 டவுன் ரச்சின் ரவீந்திரா, அடுத்து வந்து ராகுல் திரிபாதி. இவங்க 4 பேர் கண்டிப்பா இருக்கணும். அதுல ராகுல் திரிபாதி மிடில் ஆட்டம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். அவர் தூக்கிட்டு வந்து ஓப்பனிங் ஆடுன்னு ப்ரெஷர் கொடுத்து ஈஸியா அவுட் ஆயிட்டு போயிடாரு. கண்ணை மூடின்னு சுத்துறவங்களாம் மிடில தான் ஆடணும். ஏன்னா அப்பதான் நமக்கு ரன்ஸ் வரும். ஓப்பன் இறக்கி விட்டா பவர் பிளே எல்லாம் கொஞ்சம் நீட்டா ஆடினா தான் ரன்ஸ் வரும். அந்த இடத்துல கான்வேவும் ருத்ராஜ் மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ் தான் ஆடணும். ஸோ இவங்க 4 பேர் தான் எனக்கு டாப் ஆர்டர். இவங்க கண்டிப்பா இப்படிதான் விளாடணும். எனக்கும் ஆக்சுவலா அதே ஒரு இதுதான். எனக்கு கான்வே அண்ட் ருத்ராஜ் எனக்கு ஓப்பனிங். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த ஒரு பேரை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதே தான் 3ல ரச்சின் ஆடலாம். நான் வேற ஒரு காம்போல இருந்தேன் ஸ்டார்டிங்ல. இப்போ டீமோடைய பொசிஷனை பார்க்கும்போது, ரச்சினுடைய ஃபார்ம் பார்க்கும்போது போத் ரச்சின் அண்ட் கான்வே ஆடினா சூப்பரா இருக்கும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் 4ல யோசிச்சு பார்த்தேன். 4ல திரிபாதி ஆடினா எப்படி இருக்கும்னு. இதுக்கு முன்னாடி ராய்டு அண்ட் ரஹானே அதுக்கப்புறம் அந்த பொசிஷன்ல ஆடி இருந்தாங்க. சோ அந்த பொசிஷன், அந்த மாதிரியான பிளேஸ் அங்க ஆடினாங்க அப்படின்னா கொஞ்சம் டீம் பேலன்ஸா இருக்க மாதிரி எனக்கு செட் ஆகுது. சோ சஞ்சய், உங்களுக்கு இதே 11 தானா இல்ல வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? இதான் பெட்டர் 11. ஏன்னா பெஸ்ட் 11 அவங்கள்ட்ட இருக்கிறது இதுதான். வேற யாரையும் புதுசா ட்ரை பண்ண முடியாது. இருந்தா யங்ஸ்டர்ஸ் தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட பெஸ்ட் ஓப்பனிங் பேர் வந்து லாஸ்ட் 2 சீசன்ல வந்து கான்வே, ருத்ராஜ் தான். எனக்கு ஒண்ணு புரியல, ருத்ராஜ் எதுக்கு தான் 1 டவுன் ஆடுறாரு? இந்தியா டீமுக்கு சான்ஸ் காண்டி ஆடுறாரா இல்ல எதுக்குன்னு தெரியல. அவரோட பெஸ்ட் பொசிஷன் வந்து பெஸ்ட் ரன்ஸ் வந்து ஓப்பனிங்ல தான் வந்திருக்கு. ஓப்பனிங்ல தான் 46க்கு மேல ஆவரேஜ் இருக்கு. அதர் பொசிஷன்ல 22 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்படின்றப்ப அவரோட பெஸ்ட் பொசிஷன்ல தான் வந்து ஆடணும் டீமுக்கு வேணும்னா. அப்படின்னா கான்வே, ருத்ராஜ் ஓபன் பண்ணிட்டு 1 டவுன்ல ரச்சின் வர்றதோ, 4ல வந்து நம்பர் 4ல வந்து நீங்க சொன்ன மாதிரி திரிபாதியே வரலாம். அப்படியே 5-6 சொல்லுங்க. பவுலர்ஸ் அவர் கவர் பண்ணிடுவாரு. 5-6 வந்து நோ பிரைனர். துபே தான் வந்து ஆடணும் 5ல, நம்பர் 5ல. 6ல ஜடேஜா வரணும். 7 தோனி தான். 7 அப்புறம் ஏன்னா பெட்டர் பொசிஷன் கிடையாது அவருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க பவுலர்ஸ் பத்தி பிரச்சனை இல்லை. இல்ல நான் இந்த இடத்துல வந்து நான் ஆக்சுவலா நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு பண்ணியிருந்த ஒரு பிளேயரை பத்தி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ராமகிருஷ்ணா கோஷ்னு ஒரு பிளேயர் இருக்காரு, 30 lakhsக்கு எடுத்தாங்க. நம்ம பேஜ்ல கூட ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸை பாருங்க. ஸோ அந்த பிளேயர் ஆக்சுவலா வந்து அவர் ஒரு 6 சீட்டிங், நல்ல 6 சீட்டிங் எபிலிட்டி இருக்கு. நான் வந்து அந்த 5-6 தூபே, ஜடேஜா அந்த ஒரு பொசிஷன்ல எடுப்பேன். 5-6 7 8 தூபே, ஜடேஜா, டோனி அண்ட் இந்த பிளேயர் ராமகிருஷ்ணா கோஷ். இவரால ஃபாஸ்ட் பவுலிங்கும் போட முடியும், 145 km/h போடுவாரு. ஸோ நான் வந்து அஸ்வின் அவரோட பொசிஷன்ல வந்து இந்த ஒரு ஆல்ரவுண்டரை நான் ஆட வச்சு பேட்டிங்கும் அந்த 5-6 7 8 அந்த ஒரு பொசிஷனை கவர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பவுலர்ஸ் நூர் அகமத், ஜடேஜா வந்தாருன்னா ஜடேஜா இருக்காரு,
நூர் அகமத், பத்திரனா அண்ட் கலீல் அகமத். நம்ம இம்பாக்ட் ஆனா முகேஷ் ஆட வைக்கலாம். ஸோ நான் இப்படி ஆடினா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். 2 ஸ்பின்னர் நான் போதும்னு பார்க்குறேன். 3rd ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா சில ஓவர்ஸ் போல் பண்ண வைக்கலாம். ஸோ அது ஸோ இதுதான் என்னுடைய ஆப்வியஸ் 11. உங்களுக்கு வேற ஏதாச்சும் பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சொல்லலாம். இல்ல எனக்கு இது ஓகே. எனக்கு அந்த நீங்க சொன்ன ஒரு புது பிளேயர் பத்தி தெரியல. மேபி நான் போய் தெரிஞ்சுக்கிறேன். ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது டூ லேட்லாம் கிடையாது. 4 மேட்ச் 4 மேட்ச் முடிஞ்சிருக்கு. கிவ் இட் அ ட்ரை. நான் தோக்க போறீங்களா? புதுசான 3 மேட்ச் கேவலமா தோத்துறேன், 4 மேட்ச் தோத்துட்டு போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசா ட்ரை பண்ணலாம். நீங்க சொல்றபடி பார்த்தா அஸ்வின் ஒரு மேட்ச் ஏதோ ஒன்று கிளிக் ஆகும். ஏதோ ஒன்று கிளிக் ஆகும். எனக்கு ஆனா அன்சுல் கம்போஜ ட்ரை பண்ணலாம்னு எனக்கு ஒரு இது தோணுது ப்ரோ. அவர் பாவம் மும்பைல இருக்கும்போது அவங்களுக்கு, ஏன்னா மும்பைல இருக்கும்போது நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு ஒரு கேம் கொடுத்து பார்க்கலாம். எனக்கும் முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா அதான் கம்போஜ் ட்ரை பண்ணலாம். கொடுக்கலாம். அதே மாதிரி மனிஷ் பேடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்லா 6 கிட்டிங், நான் பார்த்ததுல அவர் மேட்ச் பிராங்கா சொல்றேன். ஆனா நல்லா 6 கிட்டிங் எபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. வேணா அவருக்கு யங்ஸ்டருக்கு சான்ஸ் தரலாம். ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், 1-2 மேட்ச். எனக்கும் அதான் தோணுது. இப்போ முகேஷ் சௌத்ரி ஏன் இன்னைக்கு எடுத்தாங்கன்றதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சிஎஸ்கேல விளையாடி இருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸ் தான் வந்திருக்காரு. சரி போயிடுச்சு, எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டு. அடுத்த மேட்ச் கம்போஜ் மாத்துங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாத்தனா மேபி பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். புது பிளேயர், புது காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். இப்போ இவங்க எல்லாம் ட்ரையே பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. அடுத்த ஆக்ஷன்ல எல்லாரையும் போக சொல்லிட்டு அவங்க வேற டீம்ல போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது உட்காந்து யோசிக்கிறது. ஸோ நீங்க ட்ரை பண்ணாதான் உண்டு. அவ அதுதான் சொல்றது எப்பவுமே. அதான் அவ்வளவுதான். அன்சுல் கம்போஜ் கொடுக்கலாம். ஏன்னா மும்பைல இருக்கும்போது அவர் பெட்டரா பண்ணியிருந்திருக்காரு. ஏன்னா எங்களுக்கு தெரியும் 18 இயர்ஸா எங்க டீம்ல எல்லாத்தையும் பெஞ்ச்லயே உட்கார வச்சு மற்ற டீம் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு எனக்கு எங்க டீம்ல நடந்திருக்கு. அதை வச்சு சொல்றேன். சப்போஸ் இவங்க எப்படியும் இந்த சைக்கிள்ல எப்படியும் விட்டுருவாங்க, நெக்ஸ்ட் இயர் ஆக்ஷன்ல விட்டுருவாங்க. டீம் இவ்வளவு மோசமா பண்ணுச்சுன்னா பெட்டரா அடுத்த டீம்ல போய் அவங்க பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அப்போ யோசிப்பாங்க தப்பட்டம். ஏன்னா இன்னொன்னு, ராஜ்வர்தன் அங்கரேக்கர்னு ஒருத்தர் ரொம்ப நாளா அந்த சர்க்கியூட்ல இருந்தாரு. அவருக்கு சான்ஸே தரல. அதே மாதிரி சாய் கிஷோர்னு அவருக்கும் சான்ஸே தரல. அவர் இப்ப ஜிடில போய் அவர் தான் லீடிங் ஸ்பின்னரா இருக்காரு. சாய் கிஷோர் இப்ப சைன் பண்றாரு சென்னையில. ஒரு கேம் கூட அதான் நான் ஒரு கேம் கூட ஆடி பார்த்தது இல்ல. அப்புறம் பாபா இந்திரஜித் நிறைய சொல்லிட்டே போலாம். நிறைய பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. பாபா இந்திரஜித் இருந்திருக்காரு, ஜெகதீஷன் இருந்திருக்காரு. கொடுக்கணும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்க அடிச்சதுலாம் யாருன்னு பாருங்க. ஷேன் வாட்சன், அவங்களாம் லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம். அவங்க அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. குரூஷியல் நாக் அவுட் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸ்ல விளையாடி இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல விளையாடி இருக்காங்க. அவங்க உங்களுக்கு அடிச்சு கொடுத்தாங்க பிளே ஆஃப்ஸ் இந்த டைம்ல. ஆனா நீங்க இப்போ இருக்கிற டீம்ல அந்த மாதிரி யார் இருக்கா? உங்களுக்கு நாக் அவுட்ஸ்ல கிளட்ச் டைம்ஸ்ல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற அளவுக்கு யார் இருக்கா? யாருமே இல்ல. சொல்ல போனா எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு 50 மேட்ச் கூட ஆடின பிளேயர்ஸ் யாருமே இல்லை அந்த டீம்ல. ஏஜ் ஃபேக்டர் வச்சு நீங்க எடுக்கிறீங்க, 30+ இருக்கு எடுக்கிறீங்க. காலங்காலமா அதான் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க எடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் லாஸ்ட் சீசன்ல அவங்க எல்லாம் கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடினவங்க, நாக் அவுட் இன்டர்நேஷனல்ல ப்ரூவன் பிளேயர்ஸ். ஆனா இப்ப இந்த டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரூவன் பிளேயர்ஸ்ன்ற டவுட் தான். ஸோ அதான் அவங்களுடைய பாயிண்ட்ஸை வச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஜெர்சிஸ் மண்டே மேட்ச், திங்கக்கிழமை மேட்ச் இருக்கு. எனக்கு ஆமா, அவங்களுக்கு பாப்கார்ன் டைம், நம்மளுக்கு மேட்ச் டைம். ஸோ வான்கடேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத. அதே மாதிரி சிறப்பா கவனிப்பாருன்னு நம்புறேன். அதே மாதிரி வில் ஜாக்ஸும் உங்களை சிறப்புடன் கவனிப்பாருன்னு நாங்களும் நம்புறோம். எங்களுக்கு நிறைய டைம் இருக்கு போல, ஜாலியா. ஓகே, தேங்க்யூ. உங்களிடம் விடை பெறுவது கட் ஃபேமிலி, டிராவிட நேசன் ப்ரோ, சஞ்சய் ப்ரோ, ஹீகா. ஸோ அடுத்த மும்பை வர்சஸ் ஆர்சிபி மேட்சோடைய ஜில்ஜங் ஜக்ஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். கத்துக்குட்டி, நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா.